Dear students, last class நம்ம வந்து Euler's method பார்த்தோம். Modified Euler's method, RK method, Millians predictor and corrector method, Taylor series methodலாம் பார்த்துட்டோம் யூனிட் 4ல. இப்போ இன்னொரு சாப்டர் இருக்குது, அதிலே நியூமரிக்கல் இன்டகிரேஷன் இருக்குது. அதில் ஒரு 4 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ட்ரெபிசாய்டல் ரூல், சிம்சன்ஸ் 1/3 ரூல், சிம்சன் 3/8 ரூல், ராம்பெக்ஸ் மெத்தட். இதை ஃபஸ்ட்டு 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ட்ரெபிசாய்டல் ரூலோட ஃபார்முலா பாருங்கள். இன்டகிரல் ஃப்ரம் x0 to x0 plus nh f of x dx is equal to h by 2 sum of the first and the last ordinance plus 2 into sum of the remaining ordinance. இதை வேறு மாதிரி எழுதலாம். From x0 to x0 plus nh f of x dx is equal to h by 2 into y0 plus yn sum of the first and the last ordinance. அது எப்படி எழுதலாம்? y0 plus yn plus 2 into sum of the remaining ordinance. அது எப்படி எழுதலாம்? plus 2 into y1 plus y2 etc. up to yn minus 1. இங்கே h பாருங்க, b minus a by n இருக்குது. இப்போ லாஸ்ட் earlier மெத்தட்ஸில் ஹெச்சோட ஃபார்முலா என்ன எழுதணும்? x1 minus x0 அந்த மாதிரி எழுதியிருப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா h is equal to b minus a by n. இதில் ஏன்றது லோயர் லிமிட், b வந்து அப்பர் லிமிட், அண்ட் n is equal to number of the intervals. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். Using trapezoidal rule, evaluate integral -1 to +1 dx by 1 plus x squared taking 8 intervals. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் -1 to +1 dx by 1 plus x squared இதை எவால்வேட் பண்ண சொல்லியிருக்காங்க. யூஸிங் ட்ரெபிசாய்டல் ரூல் டேக்கிங் 8 இன்டர்வல்ஸ். இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். n is equal to 8ன்னு கொடுத்துருக்காங்க. f of x அப்படின்றது நம்ம தான் எழுத போகிறோம். f of x is nothing but 1 by 1 plus x squared which is given in the problem. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? y-ன்னு எழுதிக்கலாம். y or f of x. அடுத்தது லென்த் ஆஃப் த இன்டர்வல் ஃபார்முலா b minus a. அப்பர் லிமிட் வந்து 1, லோயர் லிமிட் -1. ஸோ யூஸிங் த ஃபார்முலா மைனஸ். ஸோ ரெண்டு ஆட் பண்ணுறப்ப +1 மாறிடும், 2 வந்து ஆன்சராக கிடச்சிருச்சு. இப்போ ஹெச் பார்த்தீங்கன்னா b minus a by n 2 by 8. ஸோ த ஆன்சர் இஸ் 0.25. இது வரைக்கும் கண்டுபிடிச்சிடும். அடுத்த ஒர்க்கு நம்ம ஒரு டேபிளர் ஃபார்மேட் பண்ணி எக்ஸோட வேல்யூஸை ஈக்குவலாக பிரிக்கப்படும். எக்ஸோட வேல்யூஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, லோயர் லிமிட்லேருந்து அப்பர் லிமிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. -1 to +1. அந்த -1 to +1 ஈக்குவல் இன்டர்வலாக பிரிக்கப்படும். ஈக்குவல் இன்டர்வலாக பிரித்து ஒரு 8 இன்டர்வல்ஸ் எழுதப்படும். அதான் கணக்கில் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் ஹெச் இருக்குது 0.25. அப்போ லோயர் லிமிட்டோட அந்த 0.25 நான் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். ஆட் பண்ணிக்கிட்டே வந்து எது வரைக்கும் போக முடியும்? +1 வரைக்கும் தான் போக முடியும். -1லேருந்து +1 வரைக்கும் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு -1 எடுத்துக்கிறேன். இந்த -1 எங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன்? இந்த எக்ஸில் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது எனக்கு? y0 0.5 கிடைக்கும். y0ன்றது ஒய்யோட ஃபஸ்ட் வேல்யூ. அடுத்து இந்த -1ஓட அந்த ஹெச்சை ஆட் பண்ணுறேன். 0.25 ஆட் பண்ணுறப்ப என்ன ரிசல்ட் கிடைக்குது? -0.75 கிடைக்குது. இந்த வேல்யூவை அங்கே போய் எக்ஸில் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது? எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப 0.64, தட் இஸ் y1. அடுத்து இதோட இந்த 0.25 ஆட் பண்ணுறேன். என்ன ரிசல்ட் கிடைக்குது? -0.5 கிடைக்குது. இதுக்கான ரிசல்ட் வந்து 0.8. இதுதான் ஒய்யோட நெக்ஸ்ட் வேல்யூ y2. அதுக்கப்புறம் -0.25ஓட இந்த 0.25 ஆட் பண்ணுறேன். -0.25 அப்படின்னு கிடைக்குது. இதோட இந்த வேல்யூவை இங்கே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறேன். ரிசல்ட் வந்து 0.94 y3 கிடைக்குது. அடுத்தது இந்த வேல்யூவோட இந்த ஹெச்சை ஆட் பண்ணுறேன், 0ன்னு கிடைச்சிடும். ஆப்போசிட் சிம்பிள் 0ன்னு கிடைக்கும். இந்த 0 அங்கே எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணுறப்ப ரிசல்ட் வந்து 1 கிடைக்குது. அதான் y4. அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன், 0.25 கிடைக்குது. இந்த வேல்யூ அங்கே எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன வருது? y 0.94, அது y5. அதுக்கப்புறம் இதோட இந்த ஹெச்சை ஆட் பண்ணுறேன், 0.5 கிடைக்குது. இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ என்ன கிடைக்குது? 0.8 கிடைக்குது. அதுதான் y6. 0.5 plus 0.25 result 0.75. இந்த 75 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன்.
ஸோ எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணால் ரிசல்ட் 0.64, அதுதான் y7. அப்படியே போயிட்டே இருக்குது. அடுத்தது ஃபைனலாக 1ன்னு கிடச்சிது. சரிங்களா? ஸோ லோயர் லிமிட்டில் ஆரம்பித்து அப்பர் லிமிட்டில் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுறோம். இதுக்கு ஒய்யோட வேல்யூ 0.5, தட் இஸ் y8. அப்போ டோட்டலாக y ஆர்டினேட்ஸ் எத்தனை கிடைக்குது? 8 y ஆர்டினேட்ஸ் இருக்குது. இப்போ ட்ரெபிசாய்டல் ரூலில் h/2 y0 ப்ளஸ் y8 ஃபர்ஸ்ட் ஆர்டினேட் ப்ளஸ் லாஸ்ட் ஆர்டினன்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டினன்ட் வந்து y0, லாஸ்ட் ஆர்டினன்ட் வந்து y8. ஸோ எழுதிட்டேன். அப்புறம் ரிமைனிங் ஆர்டினன்ஸ், சம் ஆஃப் த ரிமைனிங் ஆர்டினன்ஸ் 2 into y1 plus y2 y3 y4 y5 y6 y7. ஓகேவா? இதான் வந்து ரிமைனிங் ஆர்டினன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் -1 to +1 dx 1 plus x square, இதுக்கு தான் நம்ம வந்து ஃபார்முலா வேணும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப 0.25/2 into y0 plus y8 plus 2 into y1 plus y2 y3 y4 y5 y6 y7 sum of the remaining ordinals எழுதிட்டேன். இப்போ அடுத்தது 0.25/2, the answer 0.125. அதுக்கப்புறம் இந்த 0.5 0.5 ஆட் பண்ணுறேன், 1 கிடைக்குது. இந்த ரிமைனிங் ஆர்டினன்ஸ் ஆட் பண்ணால் 5.76 கிடைக்குது. 0.125 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 1ஐயும் அப்படியே எழுதிக்கிறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர்? 11.52 கிடைக்குது. 0.125 அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், 12.52 கிடைக்குது. ஃபைனலி the evaluation of this integral 1.565. Very very simple and the easiest problem. So please revise this problem. If you have any doubt, ask me. Prepare well. Thank you.